இங்கே இருக்கக்கூடிய முத்தாளம்மே, இந்த மாரியம்மே, எல்லா ஜாமியனோட வரலாறு அந்தந்த கிராமத்துக்கு தெரியும். 18ஆம் படியா எல்லா மக்கள்கிட்டையும் அந்த கேள்வி இருக்கு. 18ஆம் படியா அந்த கதவை மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஏன் திறக்கிறாங்க? இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த 18ஆம் படி அழகர் கோயிலுக்கு போன எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தா கை தூக்குங்க. எனக்கு குலஜாமி அதேன். தம்பி அந்த கதவு எதுக்குற அடைச்சு கிடக்கு? அதுல ஒருத்தன் கேட்டேன், அவன் அகராதி மயிரா சொன்னேன், சாவியை தொலைச்சு விட்டாங்கன்னு. அதெல்லாம் சொல்லவே கூடாது. இப்ப சொல்றேன், எல்லாரும் செல்ல எடுத்துக்கலாம். அப்ப தீவாரண காட்டும் போது பூஜாரி ஒரு சத்தம் கொடுப்பார். யார் யார் கேட்டிருக்க? கருப்பு அப்படின்னு சொல்லுவார்ல, அதை சொல்லித்தான் தீவாரணம் காட்டுவார். ஏன் கருப்பு அப்படின்னு சொல்றாருன்னா, 18 லாடர்கள் 18 மந்திரவாதிகளும் மலையாள நாட்டில இருந்து வந்து இந்த அழகுமலை வனக்காட்டை மந்திரம் பண்ணும் போது 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குன 18ஆம் படியா. அந்த 18 லாடர்களையும் எந்திரிக்க கூடாதுன்னு கருப்பேன் அருவாளோட அந்த 18 பேரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பத்தான் பூசாரி வெளியே நின்று கதவுக்கு வெளியே கருப்பு அப்படி திரும்புவார். ஆறா முனிய ஜாமியாடா, கொத்தனார் வேலையில் ஒழுங்கா பாடுறா, சித்தால எதுவும் லைன் பண்ண உனக்கு வெட்டி வரும்டா, சரி நல்லா இருக்கு போடா, திருப்பி அங்கே பார்த்துருவார். அதனால தான் சத்தம் கொடுக்கிறார்கள். 18 மந்திரவாதியும் கவனித்துக் கொண்டிருக்கிறா. 18ஆம் படியா. இந்த 18ஆம் படியா தமிழ்நாட்டில் பிறந்துச்சா? கிடையாது. அது எங்க பிறந்துச்சு? எப்படி தமிழ்நாட்டில் இத்தனை ஆலயங்கள் இருக்கும் போது எதற்காக அழகர் கோயில நாடி வரணும்? 18ஆம் படியா. கருப்பு இங்க இருக்கேன். இப்ப கருப்பனுடைய வரலாறை சொல்லி கூப்பிட போறேன். துடியா இங்க கருப்பனும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாமியும் இந்த வடக்கே மலநாடு பழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சலிப்பாருக்குடா மலையாள சீமை. அந்த மலையாள நாட்டை அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. அரசனுக்கு பேரும் சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி ஊரா கண்ணு இருக்கா கண்ணுலையா ஒரு வாரிசு தரமாட்டுது என்று மண்ணவாரி தூத்தி திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு சாமிய மலையாள நாட்டு மக்கள் எல்லாம். அப்ப காசி நல்ல மாநகரம், காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதே சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைய பெத்தெடுக்க இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா தாடா என்று சொல்லி கண்கலங்கி மண்டி போட்டு மடிப்பிச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி தரவாத்தேன் காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு
செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பத்தி எரியுது, நாடு பஞ்ச நாடாகுதப்பு. இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, நம்ம பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிறஞ்சிரும். அங்கே பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம். அப்ப மலையாளத்து அரசே, அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆளுலையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதன் தாரவாத்தும் கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளைய நிக்குதுடா. இவன் பொல்லா கரும்புடா, இவன் ஆரணி வெங்கடா, இவன் ரோஜக்கார சாமிடா. இந்த கரும்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல வெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டாம் மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் கரை உரண்டு ஓடுது, என் மலட்டாட்டு தண்ணி இல்லை, என் கருப்பேன் பெட்டிய மருதுடா தன்னந்தனியா கீநாட்டுக்கு ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க போறேன்? அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலாம். மலட்டாட்டு தண்ணில இறங்கின என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்ட. அந்த 18 அடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய். உனக்கு ரோஜா மங்கிருச்சா கருப்பு? என்ன நினைக்கிற? இல்ல ஆடுன்னு அருவா மலங்கிருச்சா? உனக்கு ரோஜா இருக்கா இல்லையான்னு இந்த நாட்டு மக்க மகிமையா அறியணும்டா. என் 18ஆம் படியா என் துண்டி கருப்பு நார வரக்கல என் 48 மடக்காவ கரண்டா உன் கச்ச கணக்குதாடா. ஏன் இந்த தாமதம்? அண்ணே வந்து நேரமாச்சு, தங்கச்சிய தேடுறேன். இந்த கூட்டத்தில் எந்த பத்தினி மேல குடியிருக்க என் முத்தாலம்மனும் அரியம்மனும் என் காளியம்மா பத்திரகாளி என் தீர்த்தக்கர புன்றாக்கு உனக்கு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் நீ என் திரி. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள இந்த கரிவாடன் செட்டிப்பட்டியில குடிக்க ஊரலில்லே. பாட்டங்க காலத்தில் உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லை. நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பெரங்கோடியாக்குறேன். பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இந்த ஊர்ல அம்மா ஆண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பாராமலையில்லே. கரிவாடன் செட்டிப்பட்டியில இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி பிள்ளைகளை கூட்டி நம்ம கிளவி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்துல இந்த மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்துல இந்த பிள்ளை வளர்க்க போறேன்? பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க முடிமலை ஆண்டிய. அப்போ ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த முடிமலை ஆண்டி
கூட உள்ளரங்கி இங்க தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலு கீரை ஒடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலையடா இந்த முடிமலையானுக்கு, வீரம் பத்தலையடா நீ ரோஜாக்கார சாமிடா. இந்த மக்க தாண்டா உன்னைய பார்த்து பயப்படணும். கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் எந்த குதிரடா, இந்த கூட்டத்தில் உனக்கு சொந்த குதிரை.